வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் அடையாளம். திருவாரூர் பாபு அவர்கள் எழுதிய சிறுகதை இன்று காண இருக்கின்றோம். திருவாரூர் பாபு அவர்களுடைய சிறுகதைகள் பெரும்பாலும் மிகவும் இயல்பாக நடைமுறையில் நாம் காணக்கூடிய காட்சிகளை மையப்படுத்தி மிக அழகாக சுவையாக அவருடைய கதைகள் இருக்கும். இந்த கதையும் அப்படி இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள், நேரடியாக கதைக்குள் செல்வோம் நண்பர்களே. அடையாளம் திருவாரூர் பாபு அவர்கள். சார், கம்மங்குடி கேட்டிங்களே, நீங்கள் தானே? கண்டக்டருடைய குரலை கேட்டு மூர்த்தி விழித்து கொண்டான். ஜன்னல் வெளியே ஊர் வந்துவிட்டதை உணர்ந்தான். நீண்ட நாட்களுக்கு பின் ஏற்படுத்தி கொண்ட பிரயாணம் நிறைவாக இருக்கும் என்பதற்கு அறிகுறியாய் வானத்திலிருந்து மிதமான வெளிச்சக்கதிர்கள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. பயமுறுத்தி கொண்டிருந்த மழை நின்று போயிருந்தது. சாலை ஓரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் வழியே வெளிச்சம் சாலையை நிறைத்து கொண்டிருந்தது. ரோட்டின் ஓரமாக அமர்ந்தபடி நிறைய தலைகள் உடம்பில் இதமான சூரிய வெப்பத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். சீட்டிலிருந்து அலுப்புடன் எழுந்தான். இரவு முழுவதும் பயணித்த அசதி பட்டென்று சில நிமிடங்கள் தூங்கியிருந்தான். இப்பொழுது தூக்கம் முற்றிலுமாய் கலைந்து ஒரு உற்சாகம் அவனை ஆக்கிரமிக்க துவங்கி இருந்தது. பேருந்து இப்பொழுது படிப்படியாக வேகம் குறைந்து நின்றது. கயிற்றில் நெருக்கி கட்டப்பட்டிருந்த கோழியை ஒருவன் கீழே தூக்கி போட்டான். கோழிகள் கத்தின. சாலையில் விழுந்த வேகத்தில் முண்டி அடித்து கொண்டு துள்ளி குதித்தன. கோழியை எரிந்தவன் வேட்டி மறைப்பில் இருந்து கசங்கி போன ரூபாய் நோட்டை எடுத்து கண்டக்டரிடம் நீட்டினான். கண்டக்டர் தயக்கமாய் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு பணத்தை வாங்கி கொண்டார். சில பிரயாணிகளோடு கீழே இறங்கினான் மூர்த்தி. மழை கிராமத்தை நனைத்து போட்டிருந்தது. வேரோடு பெயர்த்திருந்த மரம் ஒன்றை சாலையின் ஓரமாக ஒதுக்கி போட்டிருந்தார்கள். சாலைகள் கரைந்து போயிருந்தன. குண்டும் குழியுமாய் தெரிந்தன. நீர் தேங்கி நின்றது. குளிர்காற்று இதமாய் உடம்பில் முட்டி மோதியது. அழகான கம்மங்குடி சாலையோரத்திலே தியேட்டர், அதன் அருகில் ITI கட்டிடம், அதிலிருந்து பிரிந்து செல்லும் பாதை, அழகிய செம்மண் சாலை, வரிசையாக சிறிய சிறிய கீற்று வீடுகள். திடும் என ஒரு பெரிய வளைவு, அடர்ந்து படர்ந்து இருந்த ஆலமரம் அந்த வளைவை மறைத்திருந்தது. கோணலாய் திரும்பிய சாலை ஊரை நோக்கி ஓடியது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் ஒரே வயல்வெளிகள், நடுநடுவே போர் செட் இருப்பதற்கான சிறிய தகர கொட்டகை அடையாளங்கள், மரங்கள், சிலு சிலு என்று காற்று. ஆமாடி, சென்னையின் புகை மண்டலத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கலோகத்திற்கு வந்தது போல ஒரு உணர்வு. கிராமத்தின் நாகரிக கலப்பு இல்லாத தன்மை மனதிற்கு இதமாக இருந்தது. அன்றைய தினத்தில் இருந்துதான் வாழ்க்கை தொடங்குவது போன்ற ஒரு உணர்வை அவனுக்குள் தோற்றுவித்தது. நற்பணி மன்றத்து நண்பர்களை அழைத்து வந்திருந்தால் நிச்சயமாக அனைவரும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அனைவரையும் இவன் கூப்பிட்டான். அட டே, ஒரு மாத்தமாக இருக்கும்டா, வாங்கலேண்டா. டே, வரலாண்டா, குடியரசு தினத்தன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோமே, மறந்துட்டியா? 2 நாள் உன் கூட வந்துட்டா அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது? அவர்கள் கேட்டதில் நியாயம் இருந்தது. அதனால் வற்புறுத்த முடியவில்லை. அவன் மட்டும் புறப்பட்டு வந்தான். டீக்கடையில் தெரிந்த முகங்கள் எதுவும் தென்படுகிறதா என்று பார்த்தான். இவனுக்கு அடையாளம் தெரிந்தாலும் அவர்களுக்கு இவனை புரியுமா என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு இந்த பக்கம் வந்திருக்கிறான். ஏண்டா தம்பி, அந்த பக்கம் போய் ரொம்ப நாளாச்சுதே, வழி கண்டுபிடிச்சி போயிடுவியா நீ? கம்மங்குடிக்கு போகிறேன்னதும் அம்மா ரொம்ப ஆவலோட கேட்டான். ஏம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா? பழக்கப்பட்ட இடத்துக்கு போக தெரியாதா எனக்கு? இப்படி சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்திருந்தாலும் சிறிய குழப்பம் மனதுக்குள் இருந்தது. சார், ஆட்டோ வேணுங்களா? அருகில் குரல் கேட்டது. ஆட்டோவோடு ஒருவன் நின்றிருந்தான். கிராமத்தில் ஆட்டோ சர்வீஸ். கம்மங்குடி போகணும்ப்பா என்றான் சொதவென்று கிடந்த சாலையை பார்த்தவர். ஆமாம், மேலே கம்பங்குடியா இல்லை கீழே கம்பங்குடியா சார்? இப்பொழுது மூர்த்தி சிறிது தடுமாறினான். அது ராமநாதன் செட்டியார் வீடுப்பா. ஓ, அப்போது மேலே கம்பங்குடி. ஏறி உட்காருங்க சார். உட்கார்ந்தான். ஒரே இழுப்பில் ஆட்டோ புகை கக்கியது. மெதுவாக போப்பா. ஆட்டோ சாலையில் உருண்டது. குதித்து குதித்து ஓடியது. ஆங்காங்கே சில சிறுவர்கள் ஆட்டோவோடு சிறிது தூரம் ஓடி வந்தார்கள். ஒருவன் கையிலிருந்து புளியன் விழாரை ஆட்டோ நோக்கி வீசினான்.
டேய் என்றார் ஆட்டோக்காரர். ஆட்டோ வேகம் எடுத்தது. மெதுவா போப்பா. ஆட்டோக்காரர் இவனை திரும்பி பார்த்துவிட்டு வேகத்தை குறைத்தார். உனக்கு இந்த ஊரா? இல்லை சார், கொடவாசை. ஓ, அப்படியா? வருமானம்லாம் நல்லா வருதா? கிராமத்து ஜனங்க ஆட்டோவிலலாம் ஏறுறாங்களா? எங்கே சார், உங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க ஏறுவாங்க. சில வீட்டில் சொல்லி விடுவாங்க, போய் ஏற்றிட்டு வந்து மெயின் ரோட்டில் விட்டுருவோம். ஒரு குழுக்களுக்கு பின் ஆட்டோ நிதானமாகியது. மூர்த்தி ஆட்டோவுக்குள் வசதியாக அமர்ந்து கொண்டான். சட்டைப்பையிலிருந்து சிகரெட்டை எடுத்தான், திரும்ப வைத்தான். மாமா, அக்காவின் மாமனார் நன்றாக பழகுவார், உரிமையோடு பேசுவார். மிகவும் உடம்பு முடியாமல் இருந்தார். அவரை பார்க்கத்தான் இந்த பயணம். மாமாவை பார்ப்பதற்கான பயணம் என்றாலும் மனதில் பதிந்து போயிருந்த அந்த கிராமத்தை சுற்றி வருவதற்கான பயணம் இது என்றும் சொல்லலாம். ஒரு தடவை போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். 6 மாதமாக முடியாமல் இருக்காங்க. மாப்பிள்ளை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அம்மா 2 தடவை முணுமுணுத்தார். புறப்பட்டு விட்டான். மாமா மிகவும் தளர்ந்து போயிருந்தார். கம்பீரமான உடம்பு இளைத்து போயிருந்தது. குரல் மட்டும் அழுத்தம் திருத்தமாக இருந்தது. வையா வா என்று கூறிவிட்டு சட்டென தொடையில் தட்டி கொண்டார். உதட்டுக்குள் முணுமுணுத்து கொண்டிருந்த கர்நாடக சங்கீதத்தை நீட்டி முழக்கிவிட்டு நிறுத்தி கொண்டார். உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. மாமா இப்பொழுது சிரித்தார். வயசாயிடுச்சில்ல, அப்படியே இருந்துட முடியுமா என்ன என்று வெற்றிலை வாயோடு சிரித்தார். இந்த புகையில போடுற பழக்கத்தை விட்டுறக்கூடாதா? அது எப்படி? இன்னமே விட்டு என்ன தாவ போகுது? 40 வருஷ பழக்கம். கடைசி காலத்தில் புகையில ஏன் பகைச்சிக்குவானே அப்படின்னு நினச்சேன். சென்னைக்கு வாங்களே மாமா, நல்ல டாக்டர் அங்கே பார்க்கலாமே. ஆட, நமக்கு 100 வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை மாப்பிள்ள. இப்போ தேவலாம், அப்படியே போகட்டும். கஷ்டம் இல்லாமல் போய் சேர்ந்துடணும், உங்கள் அத்தை போன மாதிரி. அதான் என்னோடய வேண்டுதல். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். விடிகிறப்ப காக்கா கற்றுனுச்சுது, கிள்ளுக்குடிக்காரன், அதான் அவன் தம்பி வருவான்னு நினச்சேன். நீங்கள் பார்த்தா கரெக்டாக வந்து நிற்கிறீங்க. வந்த சூட்டோட புறப்படாதீங்க, ஒரு 2 நாள் இருங்க, குளிச்சுட்டு பலகாரம்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, சரிங்களா என்றார். மூர்த்தி துண்டு எடுத்துக்கொண்டு குளத்தை நோக்கி புறப்பட்டான். அடே தம்பி, எப்போ வந்தீங்க? வாங்க 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 வாங்க. ஆஹா, பார்க்க முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மாமாவின் தம்பி ஆரவாரமாக வரவேற்றார். முகத்தில் இவனை பார்த்துவிட்ட குதூகலம் பொங்கியது. கிராமத்து ஜனங்களுக்கே உரிய பாரம்பரிய இன்முகம் அவரிடம் தெரிந்தது. எப்பொழுதும் வெற்று மார்போடு இருப்பார். இப்பொழுது சட்டை போட்டிருந்தார். ஊருக்குள் வரும்பொழுதே, நீங்கள் வழியில் எங்கேயாவது நிற்பீங்கன்ட்டு நினச்சேன், கண்ணிலே காணலையே என்றான். அட, அழைச்ச தம்பி, பள்ளிக்கூட விவகாரம் ஒன்று, கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ஊருக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். விவகாரம் முடிய மாட்டேங்குது. எங்கள் குளத்துக்கா? ஆமாம், தண்ணி இருக்குது இல்லை? அட, நல்லா கேட்டிங்க போங்க, ரொம்ப வழியுது, மழை வெளுத்துருச்சுல்ல என்றார். வேறு என்னம்மா விசேஷம்? இப்போ நீங்கள் வந்திருக்கிறது தான் விசேஷம். உங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு இருந்துச்சுது. அந்த அக்கா வாக்கப்பட்ட ஊரை ஞாபகம் வச்சுருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம். மாமாவை பார்த்துவிட்டு ஊரை ஒரு ரவுண்ட் அடித்து வந்து வரலாம் என வந்தேன். சாயங்காலமாக வாங்க, ஆத்தோரம் தோப்பு பக்கம்லாம் போயிட்டு வரணும். டென்ட்டில் என்ன படம் ஓடுது? டென்ட்டிலையா? அதை மூடி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுப்பா. இப்போல்லாம் யார் சினிமா தியேட்டர் பக்கம் வராங்க? கொடாசிலேருந்து விசிடி வாங்கியாந்து பார்த்துருவோம்ல என்றார். அக்காவுக்கு திருமணம் ஆன புதிதில் மண்தரையில் உட்கார்ந்து மதுரை வீரன் பார்த்தது நினைவுக்கு வந்தது. பெரிய மாமாவோடு மௌன கீதங்கள் 2வது ஆட்டம் பார்த்ததும் நினைவில் இருந்தது. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கேட்டான். மல்லிகா எப்படி இருக்கா மாமா? சின்ன மாமா இப்பொழுது பெருமூச்சு விட்டார். மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1 வருஷம் பூவும் பொட்டுமா வாழ்ந்தவ திடும்னு அறுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஜாதகம் நாள் கிழமையெல்லாம் பார்த்து கூட கழுத்தில் தாலி நிற்கலை. என்னமோ போங்க, பெருந்தன்மையோட யாராவது கல்யாணம் பண்ணிக்க வரணும். 4 பக்கமும் சொல்லி விட்ருக்கேன், பார்ப்போம். அவர் இப்படி சொன்னது மூர்த்திக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.
கிராமத்தில் கணவனை இழந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்வார்களா என்று நினைத்து கொண்டிருந்தான். அதெல்லாம் மாறிட்டு மாப்பிள. ஆற்றில் நீர் சுழித்து கொண்டு ஓடியது. 4 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம்தான் நல்ல மழை, குருவை நல்லா வரும்னு தோணுது. மூர்த்தி அமைதியாக இருந்தான். கிராமத்து சூழ்நிலை மனதுக்கு இதமாக இருந்தது. 7 வருடங்களில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தன. கிராமத்து கட்டுப்பாட்டு தளத்தில் இருந்து மக்கள் நிறையவே மீண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அதே நேரம் இவை எல்லாம் காலத்தின் கட்டாயமோ என்கின்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டது. பெண்கள் மொபட்டில் போகிறார்கள். ஊருக்குள் ஆட்டோ நிறைய சுற்றி கொண்டிருக்கிறது. எந்த பாகுபாடுமின்றி ஆண்கள் சட்டை போட்டுக்கொண்டு நடமாடுகிறார்கள். வீட்டில் பாத்ரூம் கட்டியிருக்கிறார்கள். சாலையோர கடையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கிறது. மக்கள் வீடியோ விசிடி எடுத்து வந்து படம் பார்க்கிறார்கள். விதவைக்கு மறுமணம் செய்வது பற்றி யோசிக்கிறார்கள். அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா மாமனாருன்னு இல்லாமல் இவ்வளோ தூரம் புறப்பட்டு வந்திருக்கீல. மூர்த்தி இப்பொழுது சிரித்து கொண்டான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த மாதிரி அப்பப்போ வாங்க. கிராமத்து மக்களுக்கு மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்ததில் ரொம்ப திருப்தி. பழைய ஞாபகம்லாம் வருது. அக்காவுக்கு கல்யாணமாகி ஒரு 20 வருஷம் இருக்குமா? அப்போ நீங்களாம் சின்ன பிள்ளை, 9ஆவதோ 10ஆவதோ படிச்சுக்கிட்டு இருந்தியே. காலம்தான் வாகனம் கணக்காக ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல. ஆமாம் தம்பி, அப்போவே கேட்கலான்னு இருந்தேன். உங்களுக்கு செக்ரட்டரியேட்டில் யாரையாவது தெரியுங்களா? ஏன் மாமா கேட்குறீங்க? ஊரில் சின்னதாக ஒரு பிரச்சனை. நம்ம பள்ளிக்கூடத்தை நடுநிலையாக பள்ளியாக மாற்றினாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு அங்கீகாரத்தை ரத்து பண்ணி விட்டாங்க. மேலே கம்பங்குடிக்கு பிள்ளைங்க அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியா? ஏன் அப்படி? அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் நடுவில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கான். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி தான் இருக்கணும்னு சட்டமா. ஏதோ குழப்பத்தில் முதல்ல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா திடீர்னு ரத்து பண்ணிவிட்டாவோ. எனக்கு அங்கே யாரையும் தெரியாத மாமா. சரி விட்டு தள்ளுங்க. சாயங்காலம் மெயின் ரோட்டுக்கு எதில் போகிறீங்க? மெதுவாக நடந்தே போயிடலான் இருக்கேன். ஊரை ஒரு ரவுண்டு வந்த மாதிரி இருக்கும்ல. அட, அதுவும் ஜரதான். பேச்சு துணைக்கு வேணால் ராமு அனுப்பிச்சி விட்றேன் என்றார். அனுப்புங்க மாமா. மாமா இப்பொழுது கைகூப்பி வணங்கினார். அம்மாக்கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். வள்ளியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கான் தம்பி. சொன்னானா? சொன்னாங்க. நல்ல பையனாக இருந்தால் பார்க்க சொல்லுங்கள். எல்லா விவரமும் சொல்லுங்கள். எதையும் மறைக்க வேணாம். சரிங்க மாமா. கும்பிட்டு விட்டு நகர்ந்தான். ராமு சைக்கிளை தள்ளி கொண்டு வந்தான். அப்புறம் என்ன ராமு, மேற்கொண்டு என்ன படிக்கிறதா இருக்க? ரிசல்ட் வரட்டும். பள்ளிக்கூடத்தில் ஏதோ பிரச்சனையாமே மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. ஆமாம், நம்ம ஊர் பிள்ளைங்களை எங்கே அனுப்புறதுன்னு தெரியல. இந்த பள்ளிக்கூடம் நடுநிலை பள்ளிக்கூடமாக மாறிட்டுன்னு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அட்மிஷன் கூட போட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஏப்பா, கீழே கம்மங்குடி ஸ்கூலில் 8ஆவது வரைக்கும் தான் இருக்குது போல இருக்க. அங்கே அனுப்ப வேண்டியது தானே? அங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லேருந்து யாரும் அங்கே பிள்ளைங்களை அனுப்ப மாட்டாங்க. நான் கூட கும்பகோணம் போய் தான் படித்தேன். மூர்த்தி இப்பொழுது ராமுவை பார்த்தான். நடந்து போகிற தூரம், பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்குது என்றான். ஆமாம்மா, நடக்கிற தூரம்தான். ஆனால் நம்மவங்க அந்த ஊரில் கிடையாது. மூர்த்தி ராமுவை பார்த்தான். யோசிப்பாக கேட்டான். நம்மவங்களா? என்ன சொல்கிற நீ? தாழ்த்தப்பட்டவங்க வசிக்கிற ஊர் அது. அவங்க பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இங்கேருந்து யாரும் பிள்ளைங்களை அனுப்புறதில்ல. அதனால தான் அந்த ஊர் ஸ்கூலை நடுநிலையாக பள்ளியாக்கணும்னு கேட்குறாங்க. மூர்த்தியின் மனதுக்குள் மழுக்கென்று ஏதோ முறிந்தது. இத்தனை நேரமும் மனதுக்குள் இருந்த சந்தோஷங்கள் சட்டென பின்வாங்கியது. எல்லா விஷயங்களிலும் கிராமங்கள் தங்கள் பழைய அடையாளத்தை துளைத்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாய். ஏன் மூர்த்தி? ராமுவிடம், இதில் உனக்கு உடன்பாடா? பிடிக்கல தான். ஆனால் பெரியவங்களே இப்படி நினைக்கிறப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? இது காலங்காலமாக நடந்துட்டு வர்ற கொடுமை ராமு. நம்ம தான் மாற்றணும். கிராமத்து மக்களை அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. எந்த மாற்றத்தையுமே திணிக்க முடியாது. காலப்போக்கில் மாறினாத்தான் உண்டு. இப்போ எவ்வளவோ தேவலை நிறைய மாறி இருக்குது. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் ஆட்டோ வந்துச்சு. இப்போல்லாம் யாரும் வண்டி கட்டுறதில்ல. ஆட்டோவில் தான் போகிறாங்க வர்றாங்க. ரோட்டோரத்தில் கோழியை போட்டு அறுத்து பிரியாணி செஞ்சான்.
முதல்ல யாரும் சீண்டலை, இப்போ ரோட்லேயே நின்றுட்டு சாப்பிட்டுக்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும். அதான் நான் நினைக்கிறேன். ராமுவின் குரலில் நம்பிக்கை இருந்தது. ஆட்டோ குதித்து குதித்து அவன் அருகில் வந்தது. அருகில் நெருங்கியதும் ஆட்டோக்காரன் எட்டி பார்த்து சிரித்தான். சார் வரீங்களா என்றான். அதில் கூலி எதிர்பார்க்கும் தன்மை தெரியவில்லை, ஒரு தோழமை இருந்தது. சிரித்து கொண்டே தலையாட்டினான். நடந்தே போகிறேன் என்பதாய் சைகை செய்தான். ஆட்டோக்காரன் சிரித்து கொண்டே நகர்த்தான். சாலையை ஒட்டி ஓடிய வாய்க்காலுக்கு மேலே சிறிய மூங்கில் பாலம் இருந்தது. அந்த பக்கம் ஒரு சிறிய கீற்று வீடு தெரிந்தது. பாலத்தின் மீது ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார். ராமுவையும் மூர்த்தியையும் உணர்ந்து திடுமென எழுந்து நின்றார். கைகளை கட்டிக்கொண்டார். ராமு மூர்த்தியை பார்த்தான். மூர்த்தி தூரத்தில் இருந்த ஆலமரத்தையும் சாலையின் வளைவையும் பார்த்தபடி நடந்தான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. கல்கி இதழில் 2004 வெளியான இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். அடையாளம் திரு திருவாரூர் பாபு. நன்றி. மீண்டும் உங்களை நல்லதொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.